அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூறுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோம் வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. இரு கரம் விரித்து அழைக்கின்றார், இதயத்தை பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள், மீட்பினை நிதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். பாரெங்கும் அருள் சூழ்ந்திட தியாகத்தின் வழி கூறுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்காக பலியாகி உயிர்த்தெழுந்த நம் தலைவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இன்றைய 22வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திற்கு வருகை அன்போடு அழைக்கின்றேன். இன்றைக்கு ஆண்டவர் இயேசு முதன்மையான இடங்களை அல்ல, மாறாக கடை நிலையை தேர்ந்தெடுக்க அழைக்கின்றார். அதே போல பலனை எதிர்பார்த்தல்ல, கைமாறு கருதாத செயல்களை செய்ய அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். வழக்கமாக மனித உள்ளமும் எண்ணமும் முதன்மை இடங்களையும் வசதியான ஆடம்பரமான சூழல்களையும் தேடி அலைவது இயற்கை. மாறாக நாம் நம்மையே தாழ்த்தி கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாய் ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடவுள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம்
உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏகமகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று நித்தியமாக ஜெனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரெம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரெம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. ஆற்றல் வாய்ந்த இறைவா, சிறந்தவை அனைத்தும் நிறைந்தவரே, உம்மீது நாங்கள் உள்ளார்ந்த அன்பு கொள்ளச் செய்தருளும். அதனால் எங்களது சமயப்பற்றை வளர்த்து நன்மைகளை பெருகச் செய்து நீர் எங்களில் கருத்துடன் உருவாக்கியதை பராமரித்து காத்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். 3ஆம் அதிகாரம் 17 18 முடிய மற்றும் 20 மற்றும் 28 29 முடிய இறைவார்த்தைகள். குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய். அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட. அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் அவர் மாற்றி பெறுகின்றார். இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றிவிட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆவல் மிக்கவர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர், கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர்.
கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை இழந்தாளின் காப்பாளனாகவும் இருப்பவர் தூயகத்தில் உறையும் கடவுள். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். கடவுளே, உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழியச் செய்தீர். வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர். உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன. கடவுளே, நீர் நல்லவர். எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர். பல்லவி. ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். ஒடுக்கப்பட்டோருக்கு கடவுளே மறுவாழ்வு அளித்தீர். இரண்டாம் வாசகம். நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். 12ஆம் அதிகாரம் 18 முதல் 19 முடிய மற்றும் 22 24 முடிய இறைவார்த்தைகள். சகோதர சகோதரிகளே, நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எரிகின்ற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கு எக்காலம் முழங்கிற்று. பேசும் குரலொன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம். அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலைப்பேரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. அதிகாரம் 14. இறைவாக்கியங்கள் 1 மற்றும் 7 முதல் 14 முடிய. அக்காலத்தில் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்தச் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர். விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கிய இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை: ஒருவர் உங்களை திருமண விருந்துக்கு அழைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்பிற்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில் இவருக்கு இடத்தை விட்டுக் கொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் போது
போய் கடைசி இடத்தில் அமருங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே, முதல் இடத்திற்கு வாரும் எனச் சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கும் முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மைத்தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவோ இரவு உணவோ அளிக்கும் போது உம் நண்பர்களையோ சகோதரர் சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் படைத்த அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம். அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறு ஆகிவிடும். மாறாக நீர் விருந்தளிக்கும் போது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேறு பெற்றவர் ஆவீர். ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும்போது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த 22வது வார ஞாயிறு கொண்டாட்டத்திலே நாம் தியானிக்கவும் சிந்திக்கவும் ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு அழைப்பு, தம்மைத்தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மைத்தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர். அதே சமயத்தில் கைமாறு கருதாத செயல்களையும் வலியுறுத்துகின்றார். இந்த இரண்டையும் ஆண்டவர் இயேசு வலியுறுத்துகின்ற பொழுது அவருடைய மனநிலை, அவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற அனைத்து விதமான கொள்கைகள் கோட்பாடுகள் கொஞ்சம் தியானிக்கவும் ஆலோசிக்கவும் நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இயேசு எந்த ஒரு சூழ்நிலையையும் போதனைக்கு பயன்படுத்துவார். எது கண் முன்பாக நடக்கின்றதோ அதிலிருந்து அந்த போதனையை அல்லது இறையாட்சியை பற்றிய போதனையை அவர் மக்களுக்கு கொடுப்பார். இன்றைக்கு ஒரு வீட்டிற்கு விருந்துக்கு செல்லுகின்றார். உணவருந்த சென்ற அவர் அதை கூர்ந்து கவனிக்கின்றார். அங்கு 2 விதமான செயல்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று, பந்தியிலே முதன்மையான இடங்களை தேடி அலைகின்ற கூட்டம் ஒரு பக்கம், மற்றொன்று விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அந்த பரிசேயருடைய அந்தஸ்தில் இருக்கின்ற இன்னொரு கூட்டம். இதுதான் இன்றைக்கு நற்செய்தி. ஆண்டவர் இயேசு விருந்திற்கு சென்ற பொழுது அங்கு பல பேர் முதன்மையான இடத்திற்கு செல்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் முயன்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஒரு நிகழ்வை ஆண்டவர் இயேசு இறையாட்சியினுடைய போதனையாக நற்செய்தியாக மாற்றுகின்றார். முதன்மையான இடங்களை அணுகுகின்றவர்களும் அல்லது அதை பிடிக்க நினைக்கின்றவர்களும் மனநிலையில் எப்படி இருப்பார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதன்மையான இடங்களை அணுகுகின்றவர்கள் அவர்களுக்குள் தங்களை பற்றிய உயர்வான ஒரு மதிப்பீடும், தாங்கள்தான் மற்றவர்களை விட சிறந்தவர்கள் என்ற ஒரு அதிகபட்ச எண்ணமும், அதே சமயத்தில் மற்றவர்களை மதிக்காத ஒரு போக்கும் இருக்கும். என்ன சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இதை சுருங்கிய வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், அகம்பாவமும் ஆணவமும் இருக்கின்றவர்கள் மாத்திரமே எல்லோருக்கும் முன்னதாக முதன்மையிடம் பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புவார்கள். அதற்காக அவர்கள் முயற்சி செய்வார்கள்.
தான் என்ற ஒரு அகம்பாவமும் நான் என்ற சுயநலமும் எங்கே இருக்கின்றதோ அங்கு அடுத்தவருடைய நலன்களை பற்றியோ உணர்வுகளை பற்றியோ ஒருபோதும் நாம் கவலைப்பட மாட்டோம். எனக்கு முதலிடம் கிடைத்ததா இல்லையா, நான் மற்றவர்களால் மதிக்கப்பட்டேனா இல்லையா, இதுதான் அவருடைய எண்ணத்திலும் சிந்தனையிலும் இருக்குமே ஒழிய அடுத்தவருடைய உணர்வுகளில் என்ன இருக்கின்றது, அவர்கள் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கின்றார்கள் அல்லது நம்மை அவர்கள் உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார்கள், இதை பற்றி ஒருபோதும் கவலைப்படுவது இல்லை. அதனால தான் ஆண்டவர் இயேசு அந்த நிலைக்கு நம்மை அழைத்து செல்லுகின்றார். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவது. அங்கு மனநிலை ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல எந்த மனநிலை அப்படின்னம்னா, ஒன்று நம்மை நாமே கடவுளுக்கு முன்பாக அல்லது நம்மை நாமே நமக்குரிய இடத்தை நமக்குரிய ஒரு சூழலை புரிந்து கொண்டு நாம் எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும். முதன்மையான இருக்கைகளை தேடி அலைகின்ற பொழுது மீண்டும் நமக்குள் அந்த ஆணவமும் அகம்பாவமும் அதிகபட்சமாக ஒட்டிக்கொள்ளும். உண்மைதான், ஒவ்வொரு மனிதனுக்கும் தான் என்ற ஒரு சுய உணர்வு நிச்சயம் இருக்கும். ஆனால் இதை அடுத்தவர்களை அடிமைப்படுத்துவதற்கும் அல்லது அடுத்த மனிதருடைய உணர்வுகளை மிதிப்பதற்கும் பயன்படுத்துவதுதான் இந்த முதன்மையான இடங்களை தேடிச் செல்கின்ற மனிதனுடைய எண்ணமாக நோக்கமாக இருக்கும். நம்மளுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய உணர்வு அப்படி இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய எண்ணங்களும் உணர்வுகளும் நம்மை நாமே கடைநிலைக்கு உரித்தவராக கடைநிலையில் இருக்கின்ற மனித உணர்வுகளை உணர்ந்து கொள்வதாக அமைய வேண்டும். ஏன்னா மேலே உட்கார்ந்திருக்கின்ற எந்த ஒரு மனிதருக்கும் அல்லது மேல்தட்டு மனிதருக்கும் கடைசியில் இருக்கின்ற எந்த ஒரு மனிதனுடைய உணர்வும் புரிந்து கொள்ளவோ அல்லது அனுபவிக்கக்கூடியதாகவோ இருக்காது. எனவே இன்றைக்கு நாம் நம்மையே கடைநிலை ஊழியர்களுடைய மனநிலைக்கு உட்படுத்த வேண்டும். அங்குதான் நாம் ஆண்டவருடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற காலியான கருவிகளாக மாற்றப்படுகின்றோம். நம்முடைய உள்ளமும் எண்ணமும் காலியாகாத வரை ஆண்டவருடைய அருள் அங்கு ஊற்றப்பட முடியாது. எனவே தான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். நாம் எப்பொழுது நம்மை காலியாக்குகின்றோமோ வெறுமையாக்குகின்றோமோ அப்பொழுது கடவுளுடைய அருளால் நாம் நிரப்பப்பட்டு உயர்த்த பெறுவோம். இதையெல்லாம் விட்டுட்டு நான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சொல்லி அந்த மனப்போக்கோ அல்லது அப்படிப்பட்ட மனநிலையோ ஒருபோதும் ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இரண்டாவது என்ன அப்படின்னா, விருந்துக்கு தன்னை அழைத்த அந்த பரிசேயரை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார். என்னன்னு சொல்லிட்டு, நீ விருந்திற்கு அழைக்கின்ற பொழுது உன் நண்பர்களையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ அல்ல, மாறாக இயலாதவர்களை, ஏழைகளை, ஊனமுற்றோரை அல்லது பார்வையற்றோரை, எதற்கும் இந்த சமூகத்திலே வாழ வழியற்றவர்களை அழை. காரணம், அவர்கள்தான் இந்த சமுதாயத்தில் எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றவர்கள். தங்களுக்கு யாரும் உதவ மாட்டார்களா என்ற எதிர்பார்ப்போடு இருக்கின்றவர்கள். ஒரு சமுதாயத்தினுடைய அடித்தளத்தில் அடித்தட்டில் இன்னும் சொல்ல போனோம்னா புறம் தள்ளப்பட்டு வாழுகின்ற மனிதர்கள் இவர்கள். இவர்களை உற்று நோக்க வேண்டியது இச்சமூகத்திலே நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய கடமையுமாகும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கைமாறு கருதாமல் உதவி செய்ய அழைக்கின்றார். பலனை எதிர்பார்க்கின்ற அல்லது பலனை எதிர்பார்த்து செய்கின்ற எந்த ஒரு உதவியும் விண்ணகத்திலே எடுபடாது. மாறாக எந்த கைமாறும் கருதாமல் நாம் இயலாதவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அதுதான் இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கின்ற சொத்தும்
விண்ணகத்தில் நாம் சேமிக்கின்ற ஒரு மிக பெரும் சொத்தும். இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்ப்போம். அது எதுவாக இருந்தாலும் நமக்கு நம்முடைய அந்தஸ்துக்கு சமமானவர்கள் அல்லது நமக்கு உதவி செய்கின்றவர்கள், நமக்கு இவர்கள் திரும்பச் செய்வார்கள், இப்படிப்பட்ட அந்த ஒரு உணர்வும் நம்பிக்கையும் இருந்தால் மாத்திரமே அவர்களை நாம் அழைப்போம், விருந்து கொண்டாடுவோம் அல்லது அவர்களுக்கு உதவி செய்வோம். ஆனால் கடவுள் மாற்று மனநிலையை தேர்ந்தெடுக்கச் சொல்லுகின்றார். இந்த சமூகத்திலே எவரும் கண்டுகொள்ளாத மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் உங்களால் கண்டுகொள்ளப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு சமூக வளர்ச்சியை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம்? எப்படிப்பட்ட சமூக முன்னேற்றத்திற்காக நாம் உழைத்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய அந்தஸ்துக்கு சமமாக இருக்கின்ற மனிதர்களை மீண்டும் மீண்டும் உயர்த்துகின்றோமா, அல்லது இயலாதவர்களை நாம் ஒரு படிநிலைக்கு கொண்டு வந்து அமர்த்துகின்றோமா? சிந்திப்போம். தம்மை தாமே தாழ்த்துகிறவர் உயர்த்தப் பெறுவார். கைமாறு கருதாமல் நாம் செய்யக்கூடிய காரியங்களை செய்தால் விண்ணகத்திலே நமக்கு கைமாறு கிடைக்கும். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்தியோ பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். நமது அன்பு வானக தந்தையிடம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வரங்களை நம்பிக்கையோடு மன்றாடுவோம். அன்பின் ஊற்றே எம் இறைவா, எம் திருச்சபையை வழிநடத்தி செல்லும் ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரும் இறைவன் தாம் செய்த சீடத்துவ பணியை வல்லமையோடு எடுத்து செல்ல இறைவாவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் தன்னலத்தை மறந்து நாட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு வாழ தேவையான ஞானத்தை அருள இறைவாவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, நீர் இவ்வுலகத்தை வெற்றி கொண்டது போல நாங்களும் பொறாமை, பகைமை, குடிவெறி இவைகளின் மீது வெற்றி கொண்டு சாட்சியுள்ள மக்களாய் வாழ இறைவாவுமே மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, எங்கள் குடும்பங்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து அன்பு செய்து மன்னித்து வாழ தேவையான அருளை தந்தருள வேண்டும் என்று இறைவாவுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, நம்பிக்கையோடு உடைய பாதத்தில் எங்களுடைய தேவைகளை சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் குறிப்பாக எங்களுடைய வட்டாரத்தினுடைய தேவைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். குடிநீர் திட்டங்களையும் வலது வாய்க்கால் திட்டத்தையும் நிறைவு செய்து கொடுப்பீராக. ஈழத்தமிழ் மக்களுக்கு உரிமை வாழ்வை பெற்றுக் கொடுப்பீராக. ரஷ்ய உக்ரைன் போர் முடிவுக்கு வருவதாக. இன்னும் வீழ்ச்சி கண்டிருக்கின்ற பொருளாதாரம் எழுச்சி பெற உதவி செய்தருளும். உம்முடைய ஆசீர்வாதம் அருளும் எங்களோடு தங்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் சேரும் நேரம் இது, கனிவாயிற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். அப்பமும் ரசமும் மாறும் வேளை உமது பிரசன்னம் ஆகுமே. அமைதி இழந்த எனது வாழ்வில் அதிசயங்கள்
நிறைவாய் ஏற்றிடுவாய், பலியாய் மாற்றிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, என்றும் புனிதமான இக்காணிக்கை மீட்பளிக்கும் ஆசையை எங்கள் மீது பொழிவதாக. இவ்வாறு அருளடையாள முறையில் நிகழும் இப்பலி உமது ஆற்றலால் நிறைவு பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானகத் தூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தாயும் தந்தையுமான இறைவா, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுதி காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமை இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இயேசு நீர் ஆண்டவர், எனக்காய் பிறந்தீரே, மரித்து உயிர்த்தீரே, மீண்டும் வருவீரே. ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் தலைமை தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட தலைமை தந்தை பீட்டர் பி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்களுடைய பாதுகாவலர்கள் பேதுரு, பவுல், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கடவுளை நம் தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்பித்தார். எனவே நாம் அனைவரும் இணைந்து துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உண்டாவதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். தம்மை தாமே உயர்த்தவில்லை, மாறாக அடிமையின் தன்மை பூண்டு இந்த உலகத்திலே சிலுவைச் சாவை ஏற்ற தெய்வம் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே, தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வரும் இந்த இயேசுவே, கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே, தேனான உன் நினைவில் தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தீராத அவள் உன்னை தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே, தேடச் சொல்லுதே. வராத உந்தன் வாசல் நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே, நாடச் சொல்லுதே. இமைகளில் இருந்த நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் ஒட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இந்த அன்பின் உணவு எங்கள் இதயங்களை உறுதிப்படுத்தி எங்கள் சகோதரர் சகோதரிகளில் உமக்கு பணிபுரிய எங்களை தூண்டி எழுப்புவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அருளிலும் வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வலது வாய்க்காலுக்காக ஜெபம். அன்பு தந்தையே இறைவா, அன்பு தந்தையே இறைவா, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர் தேடுங்கள் கண்டடைவீர் என்ற இறைவார்த்தையில் நம்பிக்கை வைத்து ஜெபித்த பொழுது கிடைத்த எல்லா நன்மைகளுக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய பகுதிக்கு தேவையான குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி
குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றி எங்களுடைய இல்லங்களுக்கு நல்ல குடிதண்ணீரை பெற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நீண்டகால போராட்டமான வலது வாய்க்கால் திட்டத்திற்கு 262 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி எங்களுடைய தண்ணீர் அவகாசத்தையும் மீட்டெடுத்து கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இத்திட்டம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் இதனை விரைந்து நிறைவு செய்து கொடுப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மாம். பூக்கும் நந்தவனம் போலெந்தன் மனம் தினம் அருளால் அருளால் அம்மா உன்னருளால். கைத்தாளம் போடுவோம் மகிழ்ந்து கூடுவோம் எக்காலம் மோதுவோம் புகழ்ந்து பாடுவோம் ஜெபமாலை சூட்டி மங்களங்கள் கூறுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மாம். இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. இறைவன் உம்மை விரும்பியதாலே உறைவிடமாக உம்மை தேர்ந்தாரே. ஆண்டவர் உம்மிலே வாழ்கிறார் என்றுமே அனுதினம் தீமைகள் அழியுமே மண்ணிலே. ஆர்ப்பரிப்போம் அகமகிழ்வோம் நன்றி சொல்லி பாடுவோம். மனசெல்லாம் மெல்ல மெல்ல மறியே உன் பேரை சொல்ல அகமே அகமே அருள் நிறையுதம்மா.